Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. Aachi Badam Drink. Aachi Badam Drink. ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. 1991-92 அந்த காலகட்டத்தில் நான் எழுதிய ஒரு முழக்கம். அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும். அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும். ரொம்ப சிம்பிள். உனக்கு எதிரான அடக்குமுறைகள் எப்போ உடையும்னா, நீ கட்டுண்டு கிடக்க கூடாது. உனக்கு அத்து போட்டிருக்கான அந்த அத்துக்குள்ளே நீ முடங்கி கிடக்க கூடாது. அதை மீறணும். அதை மீறது எப்ப தனிநபரா முடியாது, ஒரு அமைப்பாக தான் முடியும். அதை மீறுகிறது தனி ஆளாக கோயிலுக்கு நுழைவேன் அப்படின்னு போனா தீர்த்து கட்டிடுவாங்க. ஒரு அமைப்பாய் திரண்டு நான் கோவிலுக்குள் நுழைவோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும். அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும். இந்த அத்துமீறலுக்கு என்ன பொருள்னு தெரியாம சில பேரு நான் அத்துமீறலாம் சொல்ல மாட்டேன், அதை செய்து நமக்கு வந்து நம்மளை கலாய்க்கிறாங்களாம். அத்துமீறு என்கிற சொல்லுக்கூடி இவ்வளவு அரசியல் இருக்கிறது. அது ஒரு தொலைநோக்கு பார்வை. அது 2000 ஆண்டுகால அடிமை தலையை பகர்த்தெறியக்கூடிய சொல். அது ஒரு சாதிக்கு மட்டும் உரியதல்ல, அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது, அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது, அனைத்து தேசத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது. எங்கே அடக்குமுறை இருந்தாலும் அந்த அடக்குமுறையை எதிர்த்து நீ போராடுவதற்கான போர்க்குணத்தை பெறு என்று ஒரு ஃபைட்டிங் நேச்சர் வரும் இயல்பா. நீ சொல்லிட்டா கூட்டம் நடத்தக்கூடாதுன்னா நாங்க போய் உடனே சரிங்க சாமி வந்துடுவோமா? கூட்டம் நடத்துவோம். நடக்கக்கூடாது என்றால் நடப்போம், பேசக்கூடாது என்றால் பேசுவோம். இந்த இடத்தில் நுழையக்கூடாது என்றால் நுழைவோம். எங்களுக்கும் அனைவருக்குமான உரிமைகள் உண்டு என்பதை சொல்லுகிற அந்த குரலுக்கு பெயர்தான், அந்த பொருளுக்கு பெயர்தான் அத்துமீறு என்பது. அடங்க மறு அத்து மீறு. அத்துன்னா ஒரு பார்டர்னு அர்த்தம், ஒரு எல்லைன்னு அர்த்தம், ஒரு கோடுன்னு அர்த்தம், ஒரு வரம்புன்னு அர்த்தம். அத்துங்கிறது தமிழ் சொல் கிடையாது, அது வடமொழி சொல் தான், வேற ஏதோ ஒரு மொழி. அத்துன்னா ஒரு எல்லைன்னு அர்த்தம். ஒரு கோட்டை போட்டு சேரி, இந்த சேரிக்குள்ளதான் நீ இருக்கணும், வேற எங்கேயும் வரக்கூடாது. ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலுக்குள்ள நீ நுழையக்கூடாது, நீலாம் படிக்க கூடாது, நீலாம் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, நீ ஓட்டு போடுறதுக்கு தான் லாயக்கு, நீ எலெக்ஷன்ல நிற்க கூடாது, சீட்டு கேட்க கூடாது. இப்படியெல்லாம் சில அத்து இருந்தால் அந்த அத்தை மீற வேண்டும். அது போர்க்குணத்தை குறிக்கிற சொல், போராடுவதை குறிக்கிற சொல், விடுதலையை வென்றெடுப்பதற்கான சொல், அடக்குமுறையை தகர்ப்பதற்கான சொல். இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. அடக்குமுறைக்கு உள்ளானவர்களுக்குத்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும். அப்படின்னா நீ அமைப்பாகணும். அமைப்பாகணும்னா அமைப்பு ஆகிவிட்டோம் என்று உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்தா முதல்ல போய் எதிரில் கிடக்கிற சேர்ல உட்காரணும். இப்படி நின்றுட்டு செலாய்க்க கூடாது. அங்க நாற்காலி வெளியே போடுறான்னு வெளியே உட்காரணும். அங்க டிவி வைக்கிறான்னு சொல்லி டிவியை கேட்கணும். இடம் பத்தலையா வெளியில நேரம் நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒருங்கிணைப்பாக ஒரு டிவியை வெளியே வச்சு அங்க வெளியில உட்காந்து பார்க்குற மாதிரி நாற்காலி போடணும். இங்க இடம் இருந்தா நாற்காலி போடணும். ஒரு அமைப்புக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அந்த விதிமுறைகளை பின்பற்றணும். நிகழ்ச்சி நடந்துட்டு போதே குறுக்க ஓடுறது, குறுக்க வர்றது, அதை கொடுத்து கையெழுத்து வாங்குறது, இதை கொடுத்து கையெழுத்து வாங்குறது, திடீர்னு கொண்டு வந்து குழந்தை கொடுத்து பேர் வைக்கிறது. இப்ப என்ன நடக்குதுங்கிறத பத்தி அவங்களுக்கு ஒன்றும் கான்சியஸே இல்லை. இந்த அவைக்குரிய மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. ஒரு கட்சி தலைவர் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்ல, நம்முடைய அவை இது. திருமாவளவன் அமர்ந்திருக்கிறார் சரி, அமரவில்லை என்றாலும் சரி, நம்முடைய அவை இது. இந்த கூட்டத்தில் நாம் ஒரு முடிவு பண்றோம், மாவட்ட செயலாளர் மொத்தம் 15-20 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் தான் பேசணும், அதுக்கு கட்டுப்படணும்.
இந்த முறை காஜா பைதன் கொடுத்தீங்கன்னா அடுத்த முறை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்தா வேற ஆளுக்கு கொடுங்க. போன முறை தான் காஜா பைதன் பேசினார்ல, இப்ப வேற ஆளுக்கு கொடுங்க. ஒரு சுழற்சி முறை. 20 மாவட்ட செயலாளர்கள் பேசணும்னா 3 மணி நேரம் ஆகும். மண்டல செயலாளர்கள் மண்டல துறை செயலாளர் பேசினாக்க இன்னும் ஒரு 1 மணி நேரம் கூட வரும். ஒருங்கிணைப்பாளர் உட்கார்ந்து எல்லாம் பேச விட்டா ஆளுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுவாங்க. நேரம் இல்லை. இப்ப நாம ஒரு திடீர் ஒரு முடிவு எடுக்கிறோம். இது கட்சியின் வரையறுக்கப்பட்ட விதிகள் இல்லை. அந்தந்த நேரத்துல அவை நடத்துவதற்கு முறைப்படுத்துவதற்கு நாமே வரையறுத்துக் கொள்ளுகிற ஒரு தற்காலிகமான வரையறை. அப்ப மாவட்ட செயலாளர்களை ஒருத்தர் பேசணும், மண்டல செயலாளர்களை ஒருத்தர் பேசணும், ஒருங்கிணைப்பாளர்களை ஒருத்தர் பேசணும். இந்த இடத்துல எனக்கு என்ன மரியாதை, இப்ப நான் பேசுறது இல்லையா, இந்த பாவலர் பெரிய ஆளா அப்படின்னு நந்தன் நினைக்கிறாரு அல்லது நாவரசன் நினைக்கிறாருன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ கட்சிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு அவசியமான. எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் அதுதான். அமைப்பாக திரளாத ஒருவரால், ஒரு அமைப்பால், ஒரு சமூகத்தால் எதையுமே சாதிக்க முடியாது. எதையுமே சாதிக்க முடியும். ஒரு பட்டா வாங்கினா கூட ஒரு அமைப்பு தேவை. உங்க ஊருக்குள்ள ஒரு குடிநீர் குழாயை கொண்டு வரணும்னா உனக்கு அமைப்பு தேவை. வீட்டை இடிக்க வராத தடுக்கணும்னா அமைப்பு தேவை. சாதிய வன்கொடுமைகள் நடக்குதுன்னா அதை எதிர்த்து போராடணும்னா அமைப்பு தேவை. இதில் நாம் ஒரு வடிவத்தை பெறாமல் நானும் முதலமைச்சர் தான் அப்படின்னு சொன்னா அது நகைப்புக்குரியதாகும். ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா சும்மாலாம் வந்துடாது, ஏதோ புழுக்கில் வந்துடாது. லாட்டரி சீட்ல ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபாய் நிதி விடுற மாதிரிலாம் அரசியல்ல புழுக்கில் வர முடியாது. அது எப்படி சொல்றாங்கன்னா, ஏதோ நான் போட்டேன் வந்துருச்சு அப்படின்லாம் இது வராது. நீ முறையாக மக்களை சந்தித்து, மக்களை அரசியல்படுத்தி, மக்களுடைய நன்மதிப்பை பெற்று, மக்களுடைய நம்பகத்தன்மையை பெற்று, அதன் பிறகு அவர்களின் ஆதரவை பெற்று ஒரு எல்லைக்கு வர முடியும். ஆக அந்த நன்மதிப்பை நாம் பெற்று வருகிறோம் என்பதற்கு சான்று இப்ப 4 MLA 2 MP. மக்களிடத்திலே நமக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அல்லது ஒரு நன்மதிப்பு இருக்கிறது, அல்லது ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை கண்ட தேர்தல் ஆணையம், சரி உங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, 2 MP-யா நீங்க தேர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறீங்க, நீங்களும் ஒரு மாநில கட்சி தான் அப்படின்னு நமக்கு ரெகக்னிஷன் கொடுக்குறாங்க, அங்கீகாரம். இது நான் 25 வருஷத்துக்கு முன்னால 20 வருஷத்துக்கு இல்ல 14 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுன்னு ஒரு நான் டிக்ளேர் பண்ணேன். 2011 சிறுத்தைகள் ஆண்டு அப்படின்னு. அந்த சிறுத்தைகள் ஆண்டு என்கிற போது நான் காயின் பண்ண ஸ்லோகன் தான், வரையறுத்த முழக்கம் தான், அமைப்பாய் திறல்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் பெறுவோம். இந்த 3 ஒன்னோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும், ஒன்னோட ஒன்று காரலேட்டட், நெருக்கமான தொடர்புடையது. அமைப்பாய் திறந்தால் தான் அங்கீகாரம் பெற முடியும், அங்கீகாரம் பெற்றால்தான் அதிகாரத்தை வென்றெடுக்க முடியும், ஆட்சிக்கு வர முடியும். இதை எப்ப சொன்னேன் நான்? 2011. எத்தனை வருஷம் ஆகுது? 14 வருஷம் ஆகுது. இதை யாராவது ஒரு முறையாவது யோசிச்சு இந்த முழக்கத்தை, இது ஏன் இப்படி சொன்னாரு, இந்த முழக்கத்துக்கு என்ன ஒண்ணுக்கு தொடர்பு இருக்கு, இது எப்படி சாதிக்க போறோம் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? பொறுப்பாளர்கள் அதெல்லாம் யோசிக்கணும். ஒவ்வொரு முழக்கத்துக்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கிறது, ஒரு பார்வை இருக்கிறது. அமைப்பாய் திரள்வோம் அப்படின்னு நான் எழுதுனதே எதுக்குன்னா, போற இடமெல்லாம் இந்த மாதிரி கூச்சல், ஒரே இறைச்சல், ஒரே சண்டை போட்டு, இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர் போட்டு உண்மையிலே நசுக்கப்பட்டவன் நான் தான். தினந்தோறும் நசுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் 100 கிலோ, 10 பேர்னா 1 டன்னு, இந்த பக்கம் 1 டன்னு, இந்த பக்கம் 1 டன்னு, இந்த பக்கம் 1 டன்னு, ஒரு 4 டன்னு நான் தாக்கு பிடிச்சி தள்ளிட்டு வெளியே வந்தா, நான் 10 டன்ல வெயிட் உள்ளனா இருந்தாதான், சக்தி உள்ளனா இருந்தாதான் முடியும். நான் நடக்கும்போது எல்லாரும் சேர்ந்து நடந்தாங்கன்னா இயல்பா போயிடலாம். அவன் எதிரில் தடுக்கிறான், நெஞ்சில கையை வச்சு. அவனுடைய ஸ்ட்ரென்த்து. நான் வெஜிடேரியனை மாறி 25 வருஷம் ஆச்சு. எனக்கு எந்த சக்தி, சோத்துல வெறும் சோத்துல என்ன சக்தி வரும்? வெறும் சோறு சாம்பார், அவ்வளவுதான். அரசம்
வேற எதுவும் உடம்புக்கு எலும்புக்கு சக்தி ஏறக்கூடிய எதையும் சாப்பிட்றது இல்லை. 25 வருஷமா அப்படி போட்டு நெரிக்கிறாங்க. சரி, அண்ணன் நெரிக்க கூடாது, இடிக்க கூடாது, அவர் கீழே விழுந்துட்டா, கீழே விழுந்து தடுமாறி விழுந்தன்னா அவ்வளவு பேரும் மேலே ஏறுவான், போட்டு மிதிச்சுவாங்க, முடிஞ்சது கதை. இப்ப கீழே தடுமாறி விழாத அளவுக்கு நான் பேலன்ஸ் பண்ணி நிக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. இந்த அளவுக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற பிறகும் கூட கொடியேற்றுறதுல பிரச்சனை வருது, கூட்டம் போடுறதுல பிரச்சனை வருது, பேனர் கட்டுறதுல பிரச்சனை வருது, பொதுக்கூட்டம் போறதுல பிரச்சனை வருது, மாநாட்டுக்கு அனுமதி வாங்குறதுல நெருக்கடி, பேரணிக்கு அனுமதி வாங்குவதில் நெருக்கடி. ஏன் இது நிகழ்கிறது? அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னும் வலிமை பெற வேண்டும், இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிமை பெற வேண்டும், இன்னும் பொது அங்கீகாரத்தை வென்றெடுக்க வேண்டும். அதுதான் இப்ப வாழ்நாளில் நாம என்ன சாதனையா பார்க்க போறோம்னா, ஒரு அமைப்பை உருவாக்கிட்டோம். அந்த அமைப்பில் இருக்கிற முன்னணி தோழர்கள் அத்தனை பேரும் அரசியல் தெளிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அமைப்பின் கட்டுப்பட்டு இயங்கக்கூடியவர்களாக, அமைப்புக்கு கட்டுப்பட்டு இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனையை தொட்டா அவங்க அதுல ரொம்ப ஆழமா விவாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். அதுதான் ஒரு இயக்கத்தினுடைய வெற்றி. சும்மா சாதி பெருமை பேசுறதல்ல வெற்றி, மத பெருமை பேசுவதல்ல வெற்றி, எங்க சாதி ஆண்ட சாதின்னு பேசுறதல்ல வெற்றி. கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தோழரும் அரசியல் பேசணும். அரசியல்னா அந்த கட்சி இந்த கட்சி பத்தி பேசுறது இல்ல. கான்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு தெரியணும், அதனுடைய கோட்பாடு என்னங்கிறது தெரியணும், பயன்படுத்துற ஒவ்வொரு சொல்லுக்கும் உனக்கு விளக்கம் தெரியணும். ஏகாதிபத்தியம் பேசி போயிடக்கூடாது. ஏகாதிபத்தியம்னா என்னன்னு சொல்லணும், 3 நிமிஷமா நீ பேசணும். மதசார்பின்மைனா என்ன, அதை பத்தி உனக்கு ஒரு தெளிவு இருக்கணும், நீ பேச தெரியணும், உனக்கு எழுத தெரியணும், விவாதிக்க தெரியணும். அது ஒரு பெரிய வேட்கை. அமைப்பாய் திரள்வோம் என்பது ஒரு பெரிய வேட்கை. ஒரு பேனர் கீழே ஒரு சாதியா அணி திரள்றதுங்கிறது அமைப்பு கிடையாது. அமைப்பாய் திரண்டதாக பொருளாகாது. எவனும் சாதியை சொல்லி 1000 பேரை திரட்ட முடியும், 10,000 பேரை திரட்ட முடியும், 1 லட்சம் பேரை திரட்ட முடியும். அப்புறம் அது கலைஞ்சு போயிடும். அந்த உணர்வு நீர்த்து போகிற பிறகு அது கலைஞ்சு போயிடும். நீ எத்தனை மாற்றங்களை சந்தித்தாலும் நீ உள்வாங்கிக் கொண்ட கொள்கை உன்னை எப்போதும் கனந்து கொண்டே இருக்கிற ஒரு நெருப்பாக வைத்திருக்கும். நான் நினைச்சு பார்க்கிறேன், எனக்குள்ள வெறும் சாதி அரசியல் பண்ணியிருந்தா எப்போ ஸ்பின் போர்ஸா மாறி இருப்பேன். ஸ்பின் போர்ஸ்னா என்ற இருந்த சக்தி எல்லாம் செலவழித்து போச்சு. மேற்கொண்டு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, செயல்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். ஆனா எனக்குள்ள இன்னும் வந்துகிட்டே இருக்கு, புதிய புதிய செயல் திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு, புதிய புதிய அரசியல் களத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். ஏன்? அது உள்வாங்கி கொண்ட அரசியல் அப்படி வேலை செய்யுது. அம்பேத்கரை படிச்சா உன்னை உறங்க விடாது, உன்னை ஓய விடாது, உன்னை செலவாகி போன ஒரு சக்தியாக மாற்றாது. புதிதாக உனக்குள் ஆற்றல் ஊற்றெடுக்கும். நாம தான் கட்சி, இங்க கூடியிருக்கிற நாம தான் கட்சி. இந்த 4 மாவட்டத்தில் நீங்க தான் கட்சியை நடத்துறீங்க. பொதுமக்கள் இன்னும் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை பெறுவது உங்கள் நடவடிக்கைகளில் இருந்துதான். என்ன அவங்க எல்லாரும் பார்த்துட முடியாது, உங்க மூலம் தான் என்ன பார்ப்பாங்க. உன்னை பார்க்கும்போது என் முகம் உனக்கு, உன் கழுத்துல கிடக்கிற நீளம் சிவப்பு பார்த்த உடனே திருமாவளவன் கட்சி தானே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க போகும்போதே என்னையும் சுமந்துக்கிட்டே போறீங்க. உங்க முகத்துல என் முகமும் இருக்கு, உங்கள் புன்னகையில் என் புன்னகை இருக்கிறது, உங்கள் கோபத்தில் என் கோபம் இருக்கிறது, உங்களுடைய நன்னடத்தைகளில் என் நடத்தை வெளிப்படுகிறது. அப்படிதான் இந்த இயக்க மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறுகிறது. அப்ப நாளுக்கு நாள் இந்த அமைப்பின் மீதான நம்பகத்தன்மையை வளர்த்தெடுக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு பொறுப்பாளருடைய கடமை. எனது அருமை தோழர்களே,
வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நாம் இந்த பேரணி நடத்துகிறோம் என்பது உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது, அதை சொல்லுவதற்கு தான் வந்திருக்கிறேன். வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறுவோம், எல்லாம் ஓர பேரணி நடத்தலாம், எல்லாம் வண்டி பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு நான் ஒரே நாளில் சொல்லிட்டு விட்டுறலாம். ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில், நேரிட பொறுப்பாளர் கூட்டத்தில் சொன்னேன், அது போதும், நம்ம ரெஸ்ட் எடுப்போம், நான் பாட்டு ஒரு இடத்துல உட்காருவோம், கோடை வெயில் ஏன் அலையணும், தூக்கம் இல்லாம ஏன் சுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் பாட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா நான் அப்படி உட்காரலாம். சிக்ஸாக்கா இங்கேயும் அங்கேயும் போயிட்டு கன்னியாகுமரி போன அன்னைக்கு அரியலூர்ல நிகழ்ச்சி முடிச்சுட்டு 7.5 மணி நேரம் பயணம் செஞ்சு கன்னியாகுமரியில ஒரு கடற்கரை ஓரத்துல உத்தரா பௌர்ணமி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு 7.5 மணி நேரம் பயணம் பண்ணிட்டு அங்க போய் 2 மணி நேரம் வந்துட்டு மறுபடியும் 6 மணி நேரம் பயணம் செஞ்சு மதுரைக்கு வந்து படுத்தோம். தொடர்ச்சியா 13 மணி நேரம் 14 மணி நேரம் வண்டியில உட்கார்ந்து இந்த இடுப்பு முதுகு அப்படியே சுறுசுறுன்னு வலிக்குது. காலை நீட்டினா இப்ப நிக்கும் போதே அப்படியே விண்ணுன்னு வலிக்குது. கால் நிற்கும் போது ஒரு வலி, படுக்கும் போது வேற ஒரு வலி வருது. அந்த வலியெல்லாம் சொல்லவே முடியாது, விவரிக்கவே முடியாது. அப்படி பயணம் செய்து மதுரைக்கு வந்து, மதுரையிலிருந்து சென்னை போய், சென்னையிலிருந்து கோவை வந்து, கோவையிலிருந்து இப்ப சேலம் வந்து, இப்ப திருப்பி நான் திருச்சி போவோம். இந்த பயணம் தான் எதற்காக? இந்த பயணம் எதற்காக? தோழர்களை ஒரு செய்தி சொல்லுவதற்காகத்தான். என்னன்னா, வெறுமென வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு என்று சொல்லுவது மட்டுமே கோரிக்கை அல்ல. இந்த பெயரை சொல்லுவார், மத சார்பின்மை காப்போம். குடியுரிமை திருத்த சட்டம் வந்த போது தேசம் காப்போம் பேரணி நடந்தோம். எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை விட ஒழுங்கான மார்க்கள் வீடியோ எடுத்து பதிவு பண்ணாம விட்டாங்க. எடுத்தாங்க, எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஆவணப்படுத்துவதற்கு கூட நம்ம கிட்ட வந்து முறையா ஒரு குழு இல்லை. இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துகிற போதே நாம் எதிர்த்தோம். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் நம்முடைய கண்டன அறிக்கையை தந்தோம். மறுபடியும் அறிமுகப்படுத்துகிற போது எதிர்ப்பு தெரிவித்து நான் பேசிய பேச்சு நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருப்பீர்கள் என்று தெரியவில்லை. 3 நிமிடம் தான் எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. அந்த 3 நிமிஷத்துல இந்த சட்டம் எவ்வளவு கடுமையானது, நீங்கள் சிறுபான்மை சமூகத்தின் மீது நடத்துகிற ஒரு பாசிச தாக்குதல் என்று கடுமையாக நான் எச்சரித்து பேசினேன். தோழர்களே, இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்திய போது எதிர்த்தோம். எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்த்தன. நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு அனுப்பி விசாரணை செய்தார்கள். மறுபடியும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார்கள். அதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பேசினோம். அதற்கு பிறகு சும்மா இல்லை. தமிழ்நாடு முழுவதும், சேலம் உட்பட அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். அத்தோடு விட்டுவிடவில்லை. தோழமை கட்சிகள் நடத்துகிற கண்டன கூட்டங்களில் எல்லாம் நான் போய் பங்கேற்று உரையாற்றுகிறேன். அத்தோடு விட்டுவிடவில்லை. மே 31ஆம் தேதி மதசார்பின்மை காப்போம் பேரணி என்று அறிவித்திருக்கிறோம். வக்ஃபு திருத்த சட்டத்தையும் மதசார்பின்மை காப்போம் ரெண்டையும் நீங்க காரணம் பண்ணி பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். ஏன் நேரடியா வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்து மாபெரும் பேரணி அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா? ஒரே வரியில ஒன்றிய அரசே வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு, விடுதலை சிறுத்தைகள் மாபெரும் பேரணி அப்படின்னு நம்ம அறிவிக்கலாம். ஆனா நம்முடைய பேரணியின் தலைப்பு என்னன்னா, மதச்சார்பின்மை காப்போம் பேரணி. சமத்துவம் இல்லை, பாலின சமத்துவம் இல்லை, சமத்துவம் இல்லாத இந்தியா. இதனால் சகோதரத்துவம் இல்லை. அண்ணன் தம்பின்னு உறவாட முடியாது. நீ ஒரு மேல் சாதிக்காரன் போய் அண்ணன் கூப்பிட்டா கோபம், ஏய் நீ யாரு, என்ன சாதி போய் அந்த அண்ணன் சொல்ற. இந்த பாலிடிக்ஸ் தான் அண்ணன் தம்பிங்கிறதுலாம் சும்மா. அது மேடையில அண்ணன் தம்பி இதெல்லாம் வெறும் உதட்டளவில் இருக்கிற உறவு, தேர்தல் அரசியலுக்கான உறவு. சமூகத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்கிற சகோதரத்துவமே கிடையாது. ஒவ்வொரு சாதியும் தனித்தனி சாதி, தனித்தனியான சமூகம். இன்னொரு சாதிக்கு இன்னொரு சாதிக்கு இடையில எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்படி இருந்த ஒரு சமூகத்தை
மாற்றுவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் ஆயுதம் ஏந்துங்கள் என்று சொல்லவில்லை. நான் சட்டக்கல்லூரியில என் கட்டிலுக்கு மேல ஒரு வாசகம் எழுதி வச்சிருந்தேன் பென்சிலால். ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடுவதும் அடக்கப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்துவதும் காலத்தின் கட்டாயம் என்று எழுதி வச்சிருந்தேன். ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடுவதும் அடக்கப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்துவதும் 1985, 86. அப்புறம் நீங்க நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. நான் என் ரூம்ல நான் படுக்கிற இடத்துல கட்டிலுக்கு மேல செவுத்துல நான் எழுதி வச்சிருந்த முழக்கம் ஆயுத போராட்டம் வேணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது. அதனால அந்த முழக்கம் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் எழுதி வச்சிருந்தேன். அதனால்தான் எனக்கு பிரபாகரன் அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. அதனால்தான் அவர் தங்கியிருந்த வீட்டுக்கே தேடி போய் சென்னையில சந்திச்சேன். அதனால்தான் இங்கிருந்து புறப்பட்டு ஈழத்துக்கே போறதுன்னு அப்ப படிப்பெல்லாம் விட்டுட்டு பெற்றோரெல்லாம் மறந்துட்டு குடும்பத்தெல்லாம் சிந்திச்சு கூட பார்க்காம ஈழத்துக்கு போகணுங்கிற அளவுக்கு முயற்சிலாம் எடுத்தேன். அடக்கப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்துவது, ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடுவது, காலத்தின் கட்டாயம் அது எனக்குள்ள இருந்துச்சு. என்ன அங்க கொண்டு போய் தள்ளுது. சினிமாவுக்கு போகணும்னு நான் நினைக்கல, பீச்சுக்கு போகணும்னு நினைக்கல, கிளப்புக்கு போகணும்னு நினைக்கல, ஹோட்டலுக்கு போகணும்னு நினைக்கல, அரட்டை அடிக்கணும்னு நினைக்கல, கச்சேரி பார்க்கணும்னு நினைக்கல, கோவிலுக்கு போகணும்னு நினைக்கல. அந்த வயதிலும் 17, 18, 19, 20 வயதிலும் நான் பிரபாகரனை பார்க்க போனேன். பிரபாகரனை போய் சந்திச்சேன். ஈழத்துக்கு போகணுங்கிற உந்துதல் எனக்குள்ள இருந்துச்சு. 5, 6 பேர் சேர்ந்து தயாராகிட்டோம். அன்னைக்கு ஃபெயிலியர் ஆகி போச்சு. இல்லைன்னா அங்க போயிருப்பேன், ஒரு மாவீரனா மடிஞ்சிருப்பேன். இது உண்மை. இது மேடைக்காக நான் பேசல. எனக்கு அப்படியெல்லாம் கதை சொல்ல தெரியாது. சினிமாக்காரர்கள் மாதிரி எனக்கு கதை சொல்ல தெரியாது. உண்மை 100க்கு 100 உண்மை. 4 பேர் ஒன்னா சேர்ந்து நாங்க ஈழத்துக்கு கிளம்புறதுன்னு ஒரு கடற்கரையை போய் நின்னோம். படகு எங்களை ஏற்றிக்கிட்டு போங்கிற அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. ஏன் தெரியல, வரல. என் கூட 3 பேர் கலந்துட்டு ஓடிட்டாங்க. நான் ஒரு ஆளா என்ன பண்றது, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்பா வருவாங்கன்னு சொல்லி கேட்கல அவங்க. இல்ல 1 மணி நேரம் வெயிட் பண்ணி வச்சு இனிமேலாம் வேண்டாம் நான் கிளம்புறேன். ஒருத்தன் கிளம்புனா அப்புறம் 2 பேர் கிளம்புறேன். நான் வேற வழி இல்லாம நானும் சரி ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். இதை நான் சொல்றது 1987. எனக்கு ஏன் அந்த சிந்தனை ஏற்பட்டுச்சுன்னா, அடக்கப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்துவதும் காலத்தின் கட்டாயங்கிற கருத்துல எனக்கு ஒரு ஈடுபாடு இருந்ததுனாலதான் அந்த சிந்தனை போகுது. அதுக்கு பிறகு நான் ஈழத்துக்கு போனேன். 1 முறை அல்ல, 2 முறை. ஒவ்வொரு முறையும் 1 மணி நேரத்துக்கு மேலாக அவரோடு சந்தித்து உரையாடி இருக்கிறேன். அதெல்லாம் எப்படி ஏற்படுதுன்னா, இந்த மாதிரி கருத்தியல் ரீதியான ஒரு ஈர்ப்பு இருந்தாதான் இதெல்லாம் நீ ஒரு விஷயத்துல உறுதியா இருக்குன்னா நீ யாரை சந்திக்கிறது விரும்பி சந்திக்க முடியும். சந்திக்கிறதா ஒரு பெரிய கனவு. அது எல்லாருக்கும் வாய்க்காது. உலக நாடுகளே அவரை தேடிக்கிட்டு இருக்கு. அவர் எங்க இருக்கிறாரு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரேடார்ல கூட தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. இங்கிருந்து ஐபிகே போச்சு, அவரை தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சான், முடியல. ஆனா அவரு தேடி பிடிச்சி என்ன அழைக்கிறார். திருமாவளவரை கூப்பிடுகிறா. மாநாடு நடத்தணும், மாநாட்டுல யார ஒரு அரசியல்வாதியை கூப்பிடலாம் அப்படின்னு போய் புதுவை ரத்தினதுரை அப்படிங்கிற கவிஞர் கேட்கிறார். கலை இலக்கிய கழகத்தின் பொறுப்பாளர். அவர் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அவர் கையில கொடுத்துருக்காரு. திறந்து பார்த்தா அதுல திருமாவளவன் இருக்கும். அவருக்கு ரொம்ப ஷாக். அவரே சொன்னது, புதுவை ரத்தினதுரையே சொன்னது. நான் உன்னை அழைக்கணும்னு நினைக்க கூட இல்லப்பா, எனக்கு ஒரு ஞாபகமே இல்லை தம்பி. தலைவர் எழுதி கொடுத்தாரு உங்க பேரை 2002. நம்முடைய சிந்தனைகள் தான் உறவை தீர்மானிக்குது, நட்பு தீர்மானிக்குது, சந்திப்புகளை உருவாக்குது. அப்படி இருந்த ஒரு களத்தில் அனுபவம் எனக்கு உண்டு. பிரபாகரனை போல ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும், புரட்சி செய்ய வேண்டும் என்று எண்ணாமல் ஒரு மாமனிதன் தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக புறையோடி கிடக்கிற இந்த சாதிய சமூக கட்டமைப்பை தகர்ப்பதற்கு ஒரு ஆயுதம் தயாரித்தான். அதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ற ஆயுதம்.
எவ்வளவு பெரிய மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதனால்தான் அவரை நான் புரட்சியாளர் என்ற அடைமொழியோடு எழுதின மதுரையில. அவரை பாபா சாஹிப் என்று அன்போடு எல்லோரும் அழைத்துக் கொண்டிருந்த போது, பாபா சாஹிப்னா ஒண்ணும் இல்லை, தந்தைன்னு அர்த்தம். அது இந்தி மொழி. எங்க தந்தை பெரியார்னு சொல்றோம் இல்லையா, வட இந்தியாவில் பாபா சாஹிப் அப்படின்னு சொல்றாங்க. தந்தைங்கிறது தான் பாபா சாஹிப் சொல்றாங்க. அவர் அப்பான்னு சொல்றதை விட அவருடைய உண்மையான அரசியல் அடையாளத்தை சொல்றதுதான் சரி அப்படின்னு நினைச்சு நானே பிரஷ் பிடிச்சி மதுரை சுவர்ல புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க எழுதினேன். நான் செவர் எழுதுறதுல எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு, ஓவியம் தீட்டுறதுல ஆர்வம் உண்டு. நான் அம்பேத்கர் படத்தெல்லாம் வரைஞ்சிருக்கிறேன், பெரியார் படத்தெல்லாம் வரைஞ்சிருக்கிறேன். நான் தங்கியிருந்த எம்சிராஜா விடுதியில தம்பிகளை அடைச்சிக்கிட்டு சுண்ணாம்பு எடுத்துக்கிட்டு வீதி வீதியா போய் சுவர் எடுத்துலாம் அடிச்சு சுண்ணாம்பு அடிச்சுட்டு அம்பேத்கர் வாழ்க, மதுரை வீதிகளில் சிறுத்தைகள் அடிவகுப்பு எழுது. அதை பார்த்துட்டு தான் ஒருத்தர் பாமக மாநாட்டில் திருமாவளவனை கூப்பிடணும் போய் அங்கே ரெக்கமெண்ட் பண்ணி தமிழர் வாழ்வுரிமை மாநாடு பெரியார் கடல் நடக்கும்போது என் பேரை கூப்பிட்டாங்க. ஒருத்தர் போய் சொல்லியிருக்கிறாரு, தென் மாவட்டத்தில் சிறுத்தைகள் இயக்கம் ஒரு இயக்கம் உருவாயிருது, ஒரு பையன் ரொம்ப துடிப்பா இருக்கிறான், அவனை அழைச்சி வந்து பேச வைக்கலாம். அப்படி சொன்னவர் யார் தெரியுமா? பேராசிரியர் கல்விமணி, திண்டிவனத்தில் இருக்கிறார், கல்யாணி. அவர் சும்மா மதுரைக்கு வந்திருக்கிறாரு, எழுதி போட்டுருக்கிற விளம்பரத்தை பார்த்துக்காரு. என்ன அவர் பார்க்கல, நான் அவரை பார்க்கல. அவர் போய் தான் அங்கே சொல்லியிருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் கிட்ட, அந்த பையனை அழைச்சிட்டு வந்து பேச வைக்கலாம். என்னை கூப்பிட்டாங்க, சரின்னு போனேன். போயிட்டு அதில் 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசினேன். அது வேற கதை, அதுக்குள்ள போக வேண்டாம். புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த மாமனிதர் என்ன புரட்சி செய்தார் என்று கேட்பாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற விவாதமே புரட்சியாளர் அம்பேத்கரை மையப்படுத்தினார். அம்பேத்கரை ஆதரிக்கிறவர்கள் ஒரு புறம், அம்பேத்கரை எதிர்க்கிறவர்கள் ஒரு புறம். இந்தியாவில் அப்படிதான் இன்னைக்கு அரசியல் களம். எல்லா விவாதங்களும் அப்படிதான் போகும். அவர்தான் இன்றைக்கு அரசியலின் மையமாக இருக்கிறார். இந்த தேசத்தின் தந்தை என்று காந்தியடிகள் பேசப்பட்டாலும் காந்தி இன்றைக்கு அரசியலின் மையப்பொருள் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்திய அரசியலின் மையப்பொருளாக இருக்கிறார், கருப்பொருளாக இருக்கிறார். காந்தியை ஆதரித்தவர்கள் ஒரு புறம், காந்தியை எதிர்ப்பவர்கள் ஒரு புறம். இன்னைக்கு அரசியல் பிரியல. புரட்சியாளர் அம்பேத்கரை ஆதரிக்கிறவர்கள் ஒரு புறம், புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை எதிர்ப்பவர்கள் இன்னொரு புறம். காந்தி ஒத்துக்கிட்டார், ஜவஹர்லால் நேரு ஒத்துக்கொண்டார். இவங்க 3 பேருக்கும் கடுமையான முரண்பாடு உண்டு. அம்பேத்கருக்கும் காந்திக்கும் பிடிக்காது, அம்பேத்கருக்கும் பண்டிட் ஜவஹர்லால் நேருக்கும் பிடிக்காது. கருத்து முரண்பாடு உண்டு. அம்பேத்கருடைய அரசியல் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ எஸ்சி தனியா பிரிச்சுன்னா எங்க இந்து மதம் பலவீனப்பட்டு போயிருக்கிற கவலை காந்திக்கு. ஆனால் அந்த காந்தியடிகளும் புரட்சியாளர் அம்பேத்கரோடு ஒரு புள்ளியில் உடன்பட்டார். இந்த அரசுக்கு மதம் வேண்டாம் என்கிற புள்ளியிலே உடன்பட்டார். நான் எழுதின துண்டறிக்கையில ஒரு முழக்கம் எழுதினேன், மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல. இதுதான் செக்யூலரிசம், இதுதான் மதச்சார்பின்மை. ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள் இந்த கருத்துக்கு நேர் எதிரானவர்கள். அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சொல் எது என்றால் செக்யூலரிசம். அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சட்டம் எது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம். அதை கையில வச்சுக்குவாங்க, கண்ணுல ஊத்துவாங்க, தொட்டு கும்பிடுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஆனா அந்த சட்டத்தை மதிக்க மாட்டாங்க. அந்த சட்டத்தை மதிக்க மாட்டாங்கிறதுக்கு சான்றுதான் ஜம்மு காஷ்மீரை உடைச்சாங்க, 370 உறுப்பு எண்ண நீக்கிறாங்க. அரசமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை. அந்த சட்டத்தை மதிக்கவில்லை என்பதற்கு சான்றுதான் குடியுரிமை திருத்த சட்டம். முஸ்லிம்களுக்கு மட்டும் நாங்க குடியுரிமை தரமாட்டோம், வெளிநாட்டுல இருந்து யார் வந்தாலும் குடியுரிமை தருவோம், முஸ்லிம்கள் வந்தா தரமாட்டோம். ஒரு மதத்துக்கு எதிரான முடிவு, செக்யூலரிசத்திற்கு எதிரானது. வக்ஃப் திருத்த சட்டம் அதுதான் சொல்லுது, எந்த மதத்துக்குள்ளேயும் தலையிடக்கூடாது. அவன் மதத்துக்கு அவன் நிர்வாகம் வச்சிருக்கிறான். இந்து மதத்துக்கும் கோடிக்கணக்கான சொத்து, லட்சக்கணக்கான கோடிகளில் சொத்துக்கள் இருக்கு. இந்து மதம் தான் அதை நிர்வகிக்குது. அதுக்குள்ள யாரும் முஸ்லீம் மெம்பர் ஆக முடியாது. இப்ப இவங்க அப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவாங்களா? இந்து சமய அறநிலையத்துறையில் இஸ்லாமியர்கள் உறுப்பினர்களாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வருவாங்களா? கொண்டு வர முடியுமா?
கிறிஸ்தவ மதத்துக்கு சொத்து இருக்குது. ஆர்சிக்கு தனியா இருக்கு, சிஎஸ்ஐக்கு தனியா இருக்கு, ப்ராட்டஸ்டன்ட் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் எல்லாம் தனித்தனியா சொத்து இருக்கு. அதெல்லாம் அவங்க நிர்வாகம் பண்றாங்க. இதுக்கு அடுத்து அதை தான் கை வைக்க போறாங்க. அவங்க மட்டும்தான் அதை நிர்வாகம் பண்றாங்க. ஆனா இவன் இதுக்குள்ள நுழைகிறான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, முஸ்லீம்களை எதிர்க்கிறான்னு அர்த்தம் இல்ல. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை இவங்க எதிர்க்கிறான். பலவீனத்தை செய்கிறான், வலுவிழக்க செய்கிறான், நீர்த்து போக செய்கிறான். அவன் நோக்கமே இருந்தான், அல்டிமேட் எய்மே இருந்தான். அவனுக்கு ரெண்டு நோக்கம் இருக்கு. RSS 100 வருஷம் ஆச்சு RSS தோன்றி தாக்கு பிடிச்சு நிற்கிறான். 1925 நாக்பூர்ல உருவான இயக்கம் தான் RSS, ராஷ்டிரிய சுயசேவக் சங். அவனுக்கு 2 முக்கியமான நோக்கம். ஒண்ணு, இந்தியாவுடைய பெயரை மாத்தணும், இந்தியாங்கிறது கூடாது, இந்து ராஷ்டிரா. 2வது, அகண்ட பாரதம் அமைக்கணும். என்ன அகண்ட பாரதம்? இன்னைக்கு இருக்கிற பாரதம் சின்னதாகி போச்சான். ஏற்கனவே இந்த பாரதம் உடைஞ்சி 2-3 போயிடுச்சு. அவன் வெள்ளைக்காரன் இருந்த போது பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் பாரதத்துக்குள்ளதான் இருந்துச்சு. காஷ்மீர் ஆக்குபைடு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஒரு பகுதி இருக்கு. காஷ்மீருக்குள்ளே POK அப்படின்னு போடுவாங்க. பாத்தீங்கன்னா மேப்பட பார்த்தா தெரியும். அது காஷ்மீர் தான், ஆனா பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான். அதை மீட்கணும். மீட்டுட்டு பாகிஸ்தானையும் மீட்கணும், பங்களாதேஷையும் மீட்கணும். ஏன்னா அது ஒரு காலத்துல பாரதமா இருந்துச்சு. முஸ்லிம்களுக்கு பிரிச்சு கொடுத்தது தப்பு. அது சிந்து நதி பாயிற இடம் பாரதத்துக்கு சொந்தமான இடம். அது இன்னைக்கு பாகிஸ்தானுக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. இப்ப கூட இந்த யுத்தத்துல சிந்து நதியில இருந்து தண்ணியை போக விடாம தடுத்தாங்க. அது பாரதத்துக்குள்ள இருந்தது. அதனால பாகிஸ்தானை மீட்கணும். பங்களாதேஷ்னா என்னன்னா, அது முதல்ல பிரியும் போது அதுக்கு பேர் கிழக்கு பாகிஸ்தான். இப்ப இருக்கிற பாகிஸ்தானுக்கு பேரு மேற்கு பாகிஸ்தான். இதெல்லாம் நம்ம தலைமுறைக்கு தெரியாது. நாடு விடுதலை அடைந்த உடனே 2ஆ பிரியுது. இந்தியாவில் ஒரு பகுதியும் பாகிஸ்தான் ஒரு பகுதியும். பாகிஸ்தான் 2 பக்கமும், இந்தியாவுக்கு 2 பக்கமும் உருவாயிருச்சு. மேற்கு இருக்கிற பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு இருக்கிற பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான். இப்ப இவங்களுக்கு பெரிய தலைவலியா போச்சு. என்னையா இது எதிர்காலத்துல இந்த பக்கம் இருந்து அடிப்பான், இந்த பக்கம் இருந்து அடிப்பான், இந்தியா தாக்கு பிடிக்குமான்னு ஒரு கவலை வந்து இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்க, அந்த கிழக்கு பாகிஸ்தானுக்குள்ள உள்ள புகுந்து அங்க இருக்கிறவங்களை நீங்க தனிநாடு கேளுங்க, அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்க ஒரு போராட்டம் நடத்தி அவங்களுக்கு துணையா இவங்க படையை அனுப்பி அந்த படை மூலமா அவங்கள பாகிஸ்தான் இதுக்கு பொதுவா இருந்த ஆட்களை வீழ்த்தி அவங்களை இந்த பக்கம் மேற்கு பாகிஸ்தானுக்கு விரட்டி விட்டுட்டு கிழக்கு பாகிஸ்தானை பங்களாதேஷ் அப்படின்னு அறிவித்தது இந்திய அரசு. இந்திரா காந்தி அம்மையார் தனி நாடா உருவாக்கி விட்டா நாளைக்கு நமக்கு தலைவலி இருக்காது. கிழக்கு பாகிஸ்தானை பங்களாதேஷாக உருவாக்கி விட்டார்கள். யார் உருவாக்கியது? இந்தியா. இப்ப பிஜேபிக்காரன் என்ன சொல்றான், பங்களாதேஷாக இருப்பதும் பாரதம் தான், பாகிஸ்தானாக இருப்பதும் பாரதம் தான், பாகிஸ்தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற காஷ்மீர் பகுதியும் பாரதம் தான். இதெல்லாம் ஒன்னா சேர்த்து அகண்ட பாரதம் அமைப்போம். இதான் RSS காரனுடைய நோக்கம். இந்த அகண்ட பாரதம் அமைக்கிறதுக்கு எது தடையா இருக்குது? காங்கிரஸ் நினைக்காதீங்க, அவன் சொல்றது போய். முஸ்லிம்கள் கிடையாது, கம்யூனிஸ்டுகள் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன் தான் எதிராக இருக்கிறது, தடையாக இருக்கிறது. அதனால RSS காரனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சட்டம் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம். இந்த அரசுக்கு, இந்த தேசத்துக்கு பெயரை மாற்றணும், இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அரச மதத்தை அறிவிக்கணும், அது இந்து மதம் தான் என்று அறிவிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் தடையாக இருப்பது அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற முக்கியமான சொல் செக்யூலரிசம், மதச்சார்பின்மை. இதை டைலூட் பண்றதுதான் வேலை. அதுக்காகத்தான் வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வரான், அடிக்கிறான். இந்த சட்டத்தை நாங்க பொருட்படுத்த மாட்டோம், இது என்ன சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம். எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்த்து போராடியது போதும் என்று கருதாமல் மதச்சார்பின்மை காப்போம் என்று முழங்குகிறது. அதற்கான பேரணி நடத்துகிறது. எல்லாம் தேர்தலுக்கு கூட்டு சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. தேர்தலுக்கு கூட்டணி யாரு யாரோட போய் சேருவாங்க, நாம் அதை பத்தி கவலையப்படலை.
யார் யாரோட சேர போறாங்க, இவங்க வருவாங்களா, இவங்க வந்தாங்கன்னா திருமாவளவன் கதி என்ன? என்னென்னவோ அவன் வாய்க்கு வந்தது பேசிட்டு இருக்கிறான். திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க, திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்கிறாங்க. நம்மகிட்ட இருக்கிற இந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்களால அப்படிதான் பார்க்க முடியும், அப்படிதான் விமர்சிக்க முடியும். இதை சொன்னாலே அவனால புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட அறியாமையில் ஊழல் பார்ப்பவர்கள் நம்மை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை. பாரதிய ஜனதாவின் இந்த பெரிய செயல் திட்டத்தை வீழ்த்த வேண்டுமானால் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற எல்லாரையும் நாம ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கு. அவங்க கூட நிற்க வேண்டிய தேவை இருக்கு. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.